ரணில் விக்ரமசிங்க அப்படிங்கிற இந்த மனுஷன் தான் ஒரு காலத்துல கடன்லையும் பொருளாதார நெருக்கடியிலையும் இருந்த ஸ்ரீலங்காவை மீட்டெடுத்தாரு. 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு உணவுப் பொருட்களோட விலை அதிகரிச்சு இருந்து ஸ்ரீலங்காவே சதங்கி இருந்தப்போ தான் ஜனாதிபதியா பதவியேற்று IMF உதவியோட மொத்த நாட்டையும் மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு பெயில வந்திருக்காரு. பட் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே உருவாக்கின அரசியல் தலைங்க சுதந்திரமா இருக்கானுங்க. அரச நிதியை தன்னோட தனிப்பட்ட பயணத்துக்கு யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி CID மூலியமா அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. தப்பு செஞ்சது முன்னாள் பிரதமராக இருந்தாலும் அவருக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா AKD செஞ்சதை பாராட்டலாம். அரசியல் அப்படின்ற பஸ்ல போன திருட்டு கூட்டம் அரெஸ்ட் பண்ணப்படாம அந்த பஸ் டிரைவ் பண்ணிட்டு போன சாரதி மட்டும் அரெஸ்ட் பண்ணப்படுறது சரியானு தெரியல. இலங்கையோட வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு முன்னாள் ஜனாதிபதி அரெஸ்ட் பண்ணப்படுறது இதுதான் முதல் முறை. அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு உடல் நல குறைவால வைத்தியசாலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டோ ரிலீஸ் ஆன அப்புறமா அவருக்காக வந்த கூட்டம் ரொம்பவே பெருசு. இப்படி எத்தனையோ நம்பிக்கைகளை இலங்கைக்கு பண்ண ரணில் விக்ரமசிங்க அரசியல் அப்படிங்கிற இந்த புயல்ல சிக்க காரணம் அவரோட சேவையா இல்லனா சர்ச்சையா அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வி. இது ஏகேடியோட உண்மையான அரசியலா அப்படிங்கறத வரலாறு தீர்மானிக்கும். இலங்கையோட பாராளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ் எதிரிமன்ன ஒரு இன்டர்வியூல சொல்லி இருக்காரு, இலங்கையோட யுத்த காலத்துல பிரபாகரனோட யுத்தம் செய்ய பயப்படாத முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை இன்னைக்கு நேத்து வந்த ஏகேடியால அரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரியான ஒரு யுத்தம் தான் 2022 பொருளாதார ரீதியாவும் எக்கனாமிக்ஸ் ரீதியாவும் இலங்கையில நடந்தது. எத்தனையோ பில்லியன் ரூபா கடன்ல இருந்த இலங்கையில ஜனாதிபதியா வர பயப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் ஜனாதிபதியா பதவியேற்று தன்னோட சுய ஐடியால மொத்த ஸ்ரீலங்காலையும் பொருளாதார நெருக்கடியை நீக்கினாரு. அன்னைக்கு மகிந்த ராஜபக்ச பண்ணி முடிச்சது யுத்தம் அப்படின்னா 2022 ரணில் விக்ரமசிங்க பண்ணதும் ஒரு யுத்தம் தான்.